ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நாளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் நீ நம்புவாயா? நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நடக்கப் போவது இதுதான். நான் சொல்வதை எப்பொழுது நீ நம்புகிறாயோ அப்பொழுது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன அடுத்தடுத்த கட்டங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதுவே நீ எப்பொழுதுமே சொல்வதை நீ நம்பவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடப்பதற்கு வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு கவலைகளை பற்றி சிந்திப்பார். நான் ஏன் உனக்கு நடக்கும் சில விஷயங்களை முன்பே சொல்கிறேன் என்றால், சில விஷயங்கள் நடக்க சில கால தாமதமாகும், சில விஷயம் உடனே நடக்கும். அது வரைக்கும் நீ எப்பொழுதும் கவலையோடு இருப்பாய். அந்த கவலையெல்லாம் இருக்கக்கூடாது, எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறாய், அது உடனடியாக நடந்துவிட்டது என்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இல்லை, தெய்வத்திடமிருந்து நீ வேண்டுவது உடனடியாக உனக்கு கிடைக்கும் அம்மா, நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதை தான் நான் செய்கிறேன். உனக்கு நடக்க இருக்கும் விஷயத்தை உனக்கு நடக்கப் போகிறது என்று சொல்கிறேன். அதுவே நான் நேரடியாகவே சொல்லிவிடுவேன். ஒரு விஷயம் நீ வேண்டுகிறாய், இது நடக்காது என்றால் இது நடக்காது என்பதை நான் நேரடியாகவே சொல்லிவிடுவேன். நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காது என்றால் நடக்காது என்று நேரடியாக சொல்லும் என்னிடமே உன்னுடைய தேவையே இல்லாத கோபத்தை காட்டுகிறாயா தங்கமே? கோபத்தை எப்பொழுதும் என்னிடம் காட்டாதே. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் உன்னை கவனித்து கொண்டு உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதனால் என்னிடம் நீ கோபத்தை மட்டும் காட்டாதே. உனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, எல்லா விஷயத்தையும் நன்றாக அறிந்தவன் தான் நான். எதுவுமே எனக்கு தெரியாது என்று நினைக்காதே. சாய்க்கு தெரியாமல் இது செய்து விடலாம், சாய்க்கு தெரியாமல் அது செய்து விடலாம் என்று நினைக்காதே. ஏனென்றால் இந்த சாய்க்கு தெரியாமல் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. நீ என்னுடைய பிள்ளை, உன்னை வாழ வைக்க வந்த தெய்வம் நான். ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னை நம்புகிறேன், உன்னை மட்டும் நான் இந்த உலகத்தில் நம்புகிறேன். நான் நம்பிய அனைத்து மனிதர்களும் என்னை ஏமாற்றினார்கள், ஆனால் உன்னை நான் நம்புகிறேன், என்னை நீ கைவிட்டு விடாதே என்றார். அந்த வார்த்தை தான் இவ்வளவு தூரம் என்னை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் பல நஷ்டங்களை பார்த்திருக்கலாம், பல சந்தோஷங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக எதை பார்த்தாய்? கஷ்டத்தை தானே பார்த்தாய். எவ்வளவோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் அது அப்பப்போதான் வந்தது. கஷ்டங்கள் என்பது உனக்கு அடிக்கடி உன்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. அது பணத்தால் கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது கஷ்டம்தான். ஆனால் இனிமேல் அது போன்ற கஷ்டங்கள் உனக்கு வராது என்பதை நான் சத்தியம் செய்து சொல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டம் அனுபவித்து விட்டாய். சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்கலாம் என்று வரும் பொழுது திடீரென்று கஷ்டம் வரும். ஏதாவது ஒரு புதிதான ஒரு விஷயத்தின் ஒரு படி எடுத்து வைப்பாய். ஆனால் அது அப்படியே மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் நீ எதையுமே செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் நாம் எதுவுமே செய்யாமல் இருந்தால்தான் நன்றாக இருப்போம் என்று ஒரு முடிவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதே கிடையாது. எல்லா விஷயத்திலும் ஒதுங்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் இப்பொழுது உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்று இரவு எப்படியோ முடிந்து விட்டது, இன்றைய நாள் எப்படியோ முடிந்து விட்டது. ஆனால் நாளை விடிய போகும் விடியலானது மிக மிக அழகானது. அதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் என்பதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது, சந்தோஷம். சந்தோஷமான விஷயம் மட்டும் அந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நான் உனக்கு ஆணித்தரமாக சொல்வேன். நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய். அனைத்து விஷயத்திலும் மிக மிக அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய். அந்த அனைத்து பாடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து விஷயத்திலும் உனக்கு அற்புதங்கள் நடக்கும். இன்றைய நாள் எப்படியோ முடிந்து விட்டது. நாளைய நாள் என்ன நடக்கும் என்பதை இனிமேல் தான் நீ தெரிந்து கொள்ள போகிறாய். ஆனால் எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நாளைய நாள் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும். கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நாளை மிகப்பெரிய அற்புதமாக ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. நீ எந்த விஷயத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்க இருக்கிறது. அதாவது உதவி. நீ கேட்ட இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவலும்,
நீ கேட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதினால் எதையுமே நினைத்து நீ கவலைப்படாமல் இருப்பது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய், இனிமேல் கஷ்டம் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான துரோகத்தை பார்த்து விட்டால் இனிமேல் அந்த துரோகம் கிடையாது. அதாவது அடிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அது உன்னால் மாற்ற முடியாது. ஏனால் அது ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயத்தை பற்றி என்னென்ன எப்படி எப்படி என்பதை சரி செய்து கொள்ளலாம். அதனால் இனிமே நடக்க போகும் விஷயத்தின் மீது மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். தேவையே இல்லாமல் இதற்கு முன்பு நடந்த விஷயத்தை பற்றி கவனத்தை செலுத்தாதீர்கள். அது ஏனால் முடிந்து போன ஒரு காரியம். முடிந்து போன ஒரு காரியத்தை திரும்பவும் கொண்டு வர முடியும் என்றால் அது முடியாது. முடிந்தது முடிந்ததுதான். ஆனால் இன்றைய நாள் முடிந்துவிட்டது. இன்றைய நாளை திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாது. அதுவே நாளைய நாள், விடிய போகும் நாளைய நாளில் மிகப்பெரிய அற்புதத்தை நீ நிகழ்த்தலாம். காலை எழுந்தவுடன் நன்றாக முகத்தை கழுவிவிட்டு தியானம் செய்துவிட்டு எழுந்து அடுத்தடுத்த வேலையை நீ பார்க்க ஆரம்பி. நிச்சயமாக நல்லது நடக்கும். நாளைய நாள் ஏதாவது ஒரு இடத்திற்கு போகிறாயா, முதலில் உனக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கு. பிள்ளையார், முருகர் என்று சிவன் போன்ற அனைவரையும் வணங்கு. இஷ்ட தெய்வம் நான் தான் என்று எனக்கு தெரியும், என்னையும் வணங்கிவிட்டு நிச்சயமாக போற காரியம் வெற்றியில் தான் போய் முடியும். ஆரம்ப காலத்தில் கஷ்டத்தை கொடுத்த அனைத்து தெய்வங்களும் இப்பொழுது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டம் நடக்கிறது என்றால் அது உன்னுடைய கர்ம வினையால் மட்டும்தான். நீ நினைக்கிறாய் தெய்வங்களாக கஷ்டம் தருகிறது என்று. தெய்வங்களாக கஷ்டம் தருவதற்கு என்ன உனக்கும் எனக்கும் என்ன சண்டையா? உனக்கு நான் கஷ்டம் தர வேண்டும் என்று நினைக்க கிடையவே கிடையாது. இந்த சாய் அவ்வளவு சுலபமாக யாருடைய கையையும் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன். அப்படியே ஒரு நபருடைய வாழ்க்கையில் நான் இருந்துவிட்டு நகர்ந்து செல்கிறேன் என்றால் அவன் நிச்சயமாக அவன் ஏதோ ஒரு இடத்தில் செய்யக்கூடாத தவறுகளை செய்கிறான். அதாவது அவனால் மற்றவனுக்கு ஏதோ ஒரு நஷ்டமும் ஏதோ ஒரு கஷ்டமும் வந்திருப்பதனால்தான் அந்த நபரிடமிருந்து நான் நகர்ந்து போவேன். அது மட்டுமல்லாமல் நான் சொல்ல சொல்ல சில விஷயத்தில் அவன் கேட்காமல் இருப்பதனால்தான் தள்ளி போவேனே தவிர மற்றபடி நான் எந்த பிள்ளையுடைய கையை பிடித்தாலும் நிச்சயமாக அவன் கையை விட்டு விட்டு போக மாட்டேன். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உன்னை தூக்கி சுமப்பதற்கு நான் இருக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் எதற்கும் நீ துரோகமும் செய்ய மாட்டாய். உன்னால் மற்றவர்களுக்கு கஷ்டமும் வராது. அன்பான பிள்ளைக்கு அன்பாக எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் அல்லவா? கட்டாயமாக செய்வேன். இனிமேலாவது திருப்தியாக இரு. யோகம் வரும். நிச்சயமாக உன்னை காக்கும் அனைத்து தெய்வங்களும் உன்னோடு இருந்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் இந்த சாய் உன் கூடவே இருந்து அனைத்து வழிகளையும் காட்டுவேன். நல்ல வழி பிறக்கட்டும். சந்தோஷமாக இரு குடும்பத்தோடு. ஓம் சாய்ராம்.